பிஜேபி ஆட்சியில சொல்வதற்கு முன் வருபவர்கள் ரொம்ப குறைவாக போவதற்கான காரணம் இந்த பொதுவான ஆணாதிக்க சமூக அமைப்பு மட்டும் கிடையாது. அரசியல் ரீதியாக, அதாவது மாநில அரசாங்கங்களை குல்தீப் சிங் சேங்கர் அதான் பண்ணாரு. அவர் பிஜேபிங்கிறதுனால கவர்மெண்ட்டை தன்னோட பக்கம் வச்சுக்கிட்டாரு, போலீஸை தன்னுடைய பக்கம் வச்சுக்கிட்டாரு, சிறை அதிகாரிகளை தன்னுடைய பக்கம் வச்சுக்கிட்டாரு, அரசு அதிகாரிகளை தன்னுடைய பக்கம் வச்சுக்கிட்டாரு. இதுதான் சூழல் அப்படின்னா எத்தனை பேர் உன்னாவ் நிகழ்ச்சியில பாதிக்கப்பட்ட பெண்ணை போல அல்லது பில்கிஸ் பானுவை போல எவ்வளவு பேர் துணிச்சலாக முன் வருவார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த ஆட்சியில இந்த கூடுதல் பரிமாணம் என்பது மிக கொடூரமான ஒரு பரிமாணமாக முன்னுக்கு வந்திருக்கு. வழக்கமா அரசு தரப்பு ஒரு வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கும். ஏன்னா அவங்கதான் கஷ்டப்பட்டு வாதாடி அந்த தண்டனை பெற்றுக் கொடுத்தது. அந்த தண்டனை சஸ்பெண்ட் ஆகுதுன்னா இயல்பாகவே இவங்க கேள்வி கேட்பாங்க, அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா சிபிஐ குல்தீப் சிங் சேங்கர் பெயில்ல போலாம் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போது பெரிய அளவு அவங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தவில்லைங்கிறதும் டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்த உடனே பெரிய அளவு பிரச்சனை வந்த உடனே சிபிஐக்கு வேற வழி இல்லை, நிர்பந்தத்தின் காரணமாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனாங்க. நல்ல வேளையா உச்சநீதிமன்றம் தலையிட்டு டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை என்பது வழங்கி இருக்கு. அதனால இப்போதைக்கு குல்தீப் சிங் சேங்கர் வெளியில பெயில்ல வர முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? ஒரு கணவன் மனைவியை கைவிடலாம், அதுக்கு அவருக்கு அதிகாரம்ங்கிறது இருக்கு. மனைவியை அடமானம் வைக்கலாம், அதே போல மனைவியை விற்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரியான முத்துக்கள், விதின் கோட்ஸ் தான் நான் சொல்றேன், இந்த மாதிரியான முத்துக்கள் எல்லாத்துலயும் ஏகப்பட்டதுல இருக்கு. இங்க தலையங்கத்துல என்ன சொல்ல, சிவபுராணம், தேவி பாகவத புராணம், கருட புராணம், மத்ஸ்ய புராணம், அக்னி புராணம், பிராமன் புராணம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாமே பெண்ணை பற்றி இழிவுபடுத்துகிற விஷயம்தான். பெண்ணை சம உரிமை படைத்தவராக, சமமான குடிமக்களாக பார்ப்பது கிடையாது. அதுக்கு நேரெதிரான விஷயங்கள் தான் அவங்க சொல்றாங்க. அதனால இதையெல்லாம் உயர்த்தி பிடிக்கிற, இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை பின்பற்றுகிற ஒரு இயக்கம் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு சுட்டி காட்டுது. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி டிசம்பர் 29 ஜனவரி 4 வாரத்துக்கான தலையங்கம். இந்த தலையங்கம் பிஜேபி ஆட்சியில பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதை பற்றி பேசுகிறது. தலையங்கத்தினுடைய தலைப்பாக மனிதத்துக்கு எதிரான இந்த கொடூரமான வன்முறை ஒழியட்டும் அப்படிங்கிறது தலைப்பாக இருக்கு. தலையங்கம் எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த உத்தரப்பிரதேசம் உன்னாவ் ஒரு இளம்பெண் கூட சொல்ல முடியாத சிறுமி, 15 வயது சிறுமி, ஏற்கனவே பிஜேபியினுடைய எம்எல்ஏ குல்தீப் சிங் சேங்கர் என்பவரால் கும்பல் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் நடந்த பல்வேறு விதமான அநீதிகள், பெரிய போராட்டம் நடத்தி தான் அவருக்கு ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் வரை சிறை அப்படிங்கிற தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடிந்தது. இது ஒரே வரியில நம்ம சொல்றோம். ஆனா இந்த தண்டனைக்கு பின்னால பல அமைப்புகள் வீதிக்கு வந்தது. சிபிஎம் போன்ற அரசியல் கட்சிகளுடைய நிர்பந்தம், மக்கள் பெரிய அளவு இதுல ஈடுபட்டது, பெண்கள் அமைப்புகள், ஜனநாயக இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினதுக்கு பிறகுதான் இந்த தண்டனைங்கிறது கிடைச்சது. ஆனா இப்ப சமீபத்துல டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த ஆயுள் தண்டனையை சஸ்பெண்ட் செய்து அவரை ஜாமீன்ல வெளியில விடலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை அளித்தது. இது ஒரு மாதிரி நமக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரியான சிறை தண்டனை பெற்றவரை இப்படி பாதியில பெயில்ல போங்க அப்படின்னு விடுமா அப்படிங்கிறது ஒரு மாதிரி நம்பவே முடியல. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் பொதுவாக நாடு முழுக்க இருந்தது. அப்புறம் இயல்பாகவே இதற்கு எதிராக பலத்த எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்புச்சு. இப்ப இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வாதாடியவர் ஒரு அம்பேத்கரிய இயக்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மெஹமூத் பிரச்சா. அவர் இதை பத்தி சொல்லும் போது நிறைய சொன்னாரு, கரெக்டா சொன்னாரு. அதுல ஒரு வரி ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கக்கூடிய வரி என்னன்னா, இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக யாரு விக்டிமாக மாறினார் அப்படின்னா, நீதியே
பாதிக்கப்பட்டவராக மாறிவிட்டது. ஜஸ்டிஸ் ஹஸ் பிகம் த விக்டிம் அப்படிங்கிறத அவரு சொல்லியிருக்காரு. இப்ப பிஜேபி ஆட்சியில இந்த மாதிரி எல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ஆச்சரியப்படுறது நம்முடைய தப்பு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கும் முன்னால குஜராத்ல நடந்த இஸ்லாமியர்கள் மீதான அந்த பயங்கரமான வன்கொடுமை, அதுல பில்கிஸ் பானோ பேரை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய குழந்தைக்கும் எப்படியெல்லாம் கொடூரமாக அநீதி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதை இந்த நேரத்துல நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு. எதுக்காக அதை நினைவுபடுத்த வேண்டியிருக்குன்னா, ஒரு கேள்வி வரும், என்னமோ இப்பதான் புதுசா பெண்கள் மேல வன்முறையா, இதுக்கு முன்னால நடந்ததே கிடையாதா, பிஜேபி இல்லாம மற்ற அரசாங்கங்கள் ஆண்ட போது வன்முறையே நடக்கலையா, அமைதி பூங்காவா இருந்ததா, இப்ப மட்டும் என்னத்துக்கு இப்படி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது வருது. முன்னாலேயும் நடந்தது, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இப்ப பிஜேபி அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நியூ டைமென்ஷன், புதிய பரிமாணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான குற்றங்களை அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக இதை இதற்கு முட்டு கொடுப்பது. இது கரெக்டு தான், குற்றவாளிகள் ஒன்றும் குற்றம் செய்யல, பாதிப்பு வந்திருக்குன்னாக்கா அந்த மாதிரியான ஆட்கள், அது பெண்ணாக இருக்கலாம், தலித்தாக இருக்கலாம், ஆதிவாசியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், இவங்கள்லாம் இந்த வன்கொடுமை படுவதற்கு இவர்கள் தகுதியானவர்கள், தே டிசர்வ் திஸ் அப்படிங்கிறத கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரிய அளவு அதை கொண்டு வர்றாங்க. நடந்த குற்றத்தை நியாயப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள், குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சிக்கிறார்கள், அவர்களை விடுதலை செய்ய முயற்சிக்கிறார்கள். இது கடந்த முன்னால எல்லாம் ஆட்சி காலத்துல நடக்கல. பிஜேபி ஆட்சியில ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல்ல இந்துத்துவா சித்தாந்த ரீதியாக பிராமணிய மனுவாத கோட்பாடுகள், அந்த அடிப்படையில இவங்க ஆட்சி நடப்பதால் இது ஒரு புதிய பரிமாணமாக பெண்கள் மீதான குற்றங்கள், தலித்துகள் மீதான குற்றங்களுக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம இதுல இணைச்சு பார்க்காம இருக்கவே முடியாது. அதனால பழசுலையும் நடந்தது, இப்பவும் நடக்குது என்று ஒதுக்கி விட்டு போகிற விஷயம் அல்ல அப்படிங்கிற பாயிண்ட்டை பீப்புள்ஸ் டெமோக்ரஸி தலையங்கம் மிக அழுத்தமாக முன்வைக்கிறது. இப்போ பில்கிஸ் பானு கேஸ்ல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு, இந்த கொடூரங்கள்லாம் நடந்து அவங்க நீதி கிடைப்பதற்காக அரும்பாடுபட்டாங்க. மகா துணிச்சல், இந்த மாதிரி தைரியமும் துணிச்சலும் இருந்து கஷ்டங்கள் சவால்களை எல்லாம் சந்திச்சு ஊரு விட்டு ஊரு ஓடிக்கொண்டே இருந்து வீடுகளை மாற்றிக்கொண்டே இருந்து கடைசியாகத்தான் அவங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக தன்னார்வ அமைப்புகள், அரசியல் கட்சிகள், ஜனநாயக இயக்கங்கள், பெண்கள் இயக்கங்கள்லாம் மிகப்பெரிய அளவு இதற்கு பலம் சேர்த்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா அவங்க வழக்குல இருந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால், பாதிக்கப்பட்ட பெண் இந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு இல்லாமல் இருந்தால், ஒரு இயல்பான கோர்ஸ்ல இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. தண்டனை கிடைக்கிறது கூட பின்னால. ஆனா வெளியில எனக்கு இது நடந்தது என்று சொல்வதற்கே பெண்கள் அச்சப்படுறாங்க. இது சாதாரணமாகவே, அதாவது என்ன ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பெண் சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா சமூகம் அவர்களையே கேலி பேசுவது அல்லது அவர்கள் மீதே பழி போடுவது அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. இந்த காரணத்துக்காக பொதுவாக பெண்கள் பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் நடந்தால் அதை வெளியில சொல்றதுக்கு சிரமப்படுவாங்க என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், பிஜேபி ஆட்சியில சொல்வதற்கு முன் வருபவர்கள் ரொம்ப குறைவாக போவதற்கான காரணம் இந்த பொதுவான ஆணாதிக்க சமூக அமைப்பு மட்டும் கிடையாது. அரசியல் ரீதியாக, அதாவது மாநில அரசாங்கங்களை குல்தீப் சிங் செங்கர் அதான் பண்ணாரு. அவர் பிஜேபிங்கிறதுனால கவர்மெண்ட்டை தன்னோட பக்கம் வச்சுக்கிட்டாரு, போலீஸை தன்னுடைய பக்கம் வச்சுக்கிட்டாரு, சிறை அதிகாரிகளை தன்னுடைய பக்கம் வச்சுக்கிட்டாரு, அரசு அதிகாரிகளை தன்னுடைய பக்கம் வச்சுக்கிட்டாரு. இதுதான் சூழல் அப்படின்னா, எத்தனை பேர் உன்னாவ் நிகழ்ச்சியில பாதிக்கப்பட்ட பெண்ணை போல அல்லது பில்கிஸ் பானுவை போல எவ்வளவு பேர் துணிச்சலாக முன் வருவார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த ஆட்சியில இந்த கூடுதல் பரிமாணம் என்பது மிக கொடூரமான ஒரு பரிமாணமாக முன்னுக்கு வந்திருக்கு. அடுத்தது இவங்க இந்த மதவெறி அரசியலை கிளப்பி விடும்போது சிறுபான்மை மதங்களை அவமானப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும்னு சொன்னா, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை இழிவுபடுத்துவது,
ஒட்டுமொத்த அந்த சமூகத்தை இழிவுபடுத்துவதற்கு சமம் அப்படிங்கிற முறையில சிறுபான்மை மதங்களை சார்ந்த பெண்கள் இதுல வந்து குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த பிஜேபி ஆட்சி காலத்துல அதிகரித்து வரக்கூடிய கொடுமைகளோட நம்ம வந்து இணைச்சு பார்க்கணும். அடுத்து வந்து இந்த உண்ணா விஷயத்துல ஏற்கனவே சொன்னதை போல குல்தீப் சிங் சேங்கர் ஒரு சாதாரண குற்றவாளி கிடையாது. பிஜேபி ஆளுகிற கட்சி, ஆளுகிற அரசாங்கம், எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்துதான் அவர் இந்த மாதிரியான அநீதிகளை இழைத்தார். கடைசியில வந்து சிபிஐ இந்த வழக்கை நடத்த வேண்டிய அவசியம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. டெல்லியில தான் கேஸ் நடந்தது. ஆகவே தான் டெல்லி ஹைகோர்ட் இப்ப தலையிட்டு அந்த குற்றவாளிக்கான தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணி அவரை வந்து பெயில்ல விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி இவர் பெயில்ல போலாம் அப்படின்னு தீர்ப்பளித்த போது முக்கியமான ஒரு விஷயத்த என்ன சொன்னார்னா, இந்த பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவுக்கு சிபிஐ ஒரு வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லைங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. வழக்கமா அரசு தரப்பு ஒரு வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கும், ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு வாதாடி அந்த தண்டனை பெற்றுக் கொடுத்தது. தண்டனை வந்து சஸ்பெண்ட் ஆகுதுன்னா இயல்பாகவே இவங்க கேள்வி கேட்பாங்க, அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா சிபிஐ குல்தீப் சிங் சேங்கர் பெயில்ல போலாம் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போது பெரிய அளவு அவங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தவில்லைங்கிறதும் டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்த உடனே பெரிய அளவு பிரச்சனை வந்த உடனே சிபிஐக்கு வேற வழி இல்லை, நிர்பந்தத்தின் காரணமாக அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனாங்க. நல்ல வேளையா உச்சநீதிமன்றம் தலையிட்டு டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை என்பது வழங்கி இருக்கு. அதனால இப்போதைக்கு குல்தீப் சிங் சேங்கர் வெளியில பெயில்ல வர முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. பொதுவா இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவு குற்றங்கள் குறித்து நிறைய அறிவுஜீவிகள், பெண்கள் இயக்க தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய எழுதியிருக்காங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் வந்து கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வழக்கறிஞர்கள் உட்பட, நீதித்துறையை சேர்ந்தவர்கள் உட்பட, பெண்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் உட்பட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரிப்பு வந்து ஒரு வெற்றிடத்துல நடப்பது கிடையாது. இந்த குற்றத்தை செய்வதற்கு குற்றவாளிகளை தூண்டுகிற, அல்லது நீ இந்த மாதிரி தப்பு பண்ணா நீ வந்து உள்ள இருக்க மாட்ட, வெகு சீக்கிரமாக நீ வந்து வெளியில வந்துருவ என்கிற ஒரு மனதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புறச்சூழல், அப்ஜெக்டிவ் சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறத இந்த கட்டுரையாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஏன் இந்த புறச்சூழல் இப்படி இருக்கு அப்படின்னா, ஆளுகிற அரசாங்கம், சகல அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம், அவர்கள் பின்பற்றுகிற சித்தாந்தம், கோட்பாடு என்பது இந்த மனுவாத கோட்பாடாக, இந்துத்துவ சித்தாந்தமாக, ஆணாதிக்கத்தை, மதவெறியை மையப்படுத்துகிற ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. அதனால ஆளுகிற அரசாங்கமே இப்படிப்பட்ட சூழல்ல தான் இருக்கு அப்படின்னா அது இயல்பாகவே குற்றம் செய்பவர்களை தூண்டும், ஊக்குவிக்கும். நீ வந்து சீக்கிரம் வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கும். அதனால இந்த சித்தாந்தம் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கடைபிடிக்கக்கூடிய சித்தாந்தத்துல ஆண் மேலாதிக்க கோட்பாடு நிறைய அவங்க பிஜேபி தலைவர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பெண்களை இழிவுபடுத்துவது ஏதோ சர்வசாதாரணமான விஷயம், அல்லது பெண்கள் இரண்டாந்தர பிரஜையா தான் இருக்கணும், பெண்கள் வந்து அதிகம் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, இப்படியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. ஆகவே இந்துத்துவா சித்தாந்தம் அதை வந்து சனாதன தர்மத்தோடு இணைப்பது, இதுதான் வந்து அவர்களுடைய கோட்பாடாக இருக்கு. ஆனா ஒன்னா புராணங்கள்ல இருந்து அவங்க வந்து விஷயங்களை கோத்து விடுறாங்க. இப்ப ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான புராணங்கள்ல என்ன பெண்களுக்கு என்னங்கிறது தெரியும். சீத்தை தான் தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்கு தீக்குளிக்க வேண்டி இருந்தது. அதே போல திரௌபதியினுடைய உடல் ஒரு ஆதிக்க அரசியலுக்கான களமாக பயன்படுத்தப்பட்டது. இது வந்து ஏதோ ராமாயண மகாபாரதத்துல மட்டும் கிடையாது. நிறைய வேதம் சம்பந்தமான, புராணம் சம்பந்தமான டெக்ஸ்ட் இதுல பூரா பெண்களை சமமாக பார்க்காத, பிற்போக்குத்தனமாக சித்தரிக்கிற கருத்தியல் வந்து நிறைய இருக்கு. இப்ப வந்து ரிக்வேதம், அதர்வ வேதம் இது வந்து பெண் அப்படின்னு சொன்னா வீட்டை பார்த்து கொள்வது, தாய்மை, குழந்தை பெறுவது, வளர்ப்பது, இதுதான் வந்து பெண்ணுக்கான இலக்கணம்
அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே போல கணவனுக்கு அடிபணிந்து நடப்பவராக, முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்து நடப்பவராக இருக்கணும் அப்படின்னு. அதே போல பகவத்கீதா, அர்த்த சாஸ்திரம், மனுஸ்மிருதி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமாக, பெண்ணா வந்து சோம்பேறி, அல்லது வந்து காம வெறி பிடித்தவர், கோபத்தின் உச்சகட்டம், நேர்மையற்றவர், மோசமான நடத்தை உள்ளவர், இதயமற்றவர், விசுவாசம் இல்லாதவர், இவங்க மேலெல்லாம் ஒரு கண்ணு வைக்கணும். இவங்களுக்கு வந்து சுதந்திரமெல்லாம் கொடுத்தா அவங்க வந்து எகிரி நிற்பாங்க, எக்குத்தப்பா போயிடுவாங்க. அது வந்து ஒரு சமூகத்தையே சீரழித்து விடும். அவங்க வந்து ஒரு ஸ்டெடியா இருக்கிறவங்க கிடையாது, ஃபிக்கிள் அப்படிங்கிறது, அதாவது ஊசலாட்டம் உள்ளவர்கள் அப்படின்னு. மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? ஒரு கணவன் வந்து மனைவியை கைவிடலாம், அதுக்கு அவருக்கு அதிகாரம்ங்கிறது இருக்கு. மனைவியை அடமானம் வைக்கலாம், அதே போல மனைவியை விற்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரியான முத்துக்கள், விதின் கோட்ஸ் தான் நான் சொல்றேன், இந்த மாதிரியான முத்துக்கள் எல்லாத்துலேயும் ஏகப்பட்டதுல இருக்கு. இங்க வந்து தலையங்கத்துல என்ன சொல்ல, சிவபுராணம், தேவி பாகவத புராணம், கருட புராணம், மத்ஸ்ய புராணம், அக்னி புராணம், பிராமன் புராணம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாமே வந்து பெண்ணை பற்றி இழிவுபடுத்துகிற விஷயம்தான். பெண்ணை வந்து சம உரிமை படைத்தவராக, சமமான குடிமக்களாக பார்ப்பது கிடையாது. அதுக்கு நேரெதிரான விஷயங்கள் தான் அவங்க சொல்றாங்க. அதனால இதையெல்லாம் உயர்த்தி பிடிக்கிற, இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை பின்பற்றுகிற ஒரு இயக்கம் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு சுட்டி காட்டுது. ஆளுகிற அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் நாங்க தான் விஸ்வகுரு, உலகத்துக்கே நாங்க தான் வழிகாட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்துக்கே நீங்க வழிகாட்டுறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான பழைய பஞ்சாங்க விஷயங்கள்ல இருந்து நீங்க வந்து விலகி நிற்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி நம்மளால சொல்லத்தான் முடியுதே ஒழிய அவங்க வந்து இதுல இருந்து விலகி நிற்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரியான பிற்போக்கு கருத்துக்களை சொல்பவர்களாக, ஊக்கப்படுத்துபவர்களாக அவங்க இருக்காங்கிறத பார்க்கிறோம். பிஜேபியினுடைய தொப்புள் கொடி எங்க இருக்கு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மற்றும் ஹிந்துத்வா அதோட இணைந்ததாக இருக்கு. அதன் காரணமாகத்தான் பெண்கள் வந்து பொதுவாகவே எல்லா துறைகள்லையும் ஒரு சமமான இடத்துல இல்லை. அது வந்து ஸ்ட்ரக்சுரல் இன்இக்வாலிட்டின்னு சொல்றோம். இந்த முதலாளித்துவ முறைமை சிஸ்டம், இதன் காரணமாக அவங்க பாகுபடுத்தப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வன்முறை அதிகரிப்பும் அதை நியாயப்படுத்துகிற ஏற்பாடு ஒரு இரண்டாவது அம்சமாக அவர்கள் மீதான தாக்குதலாக அமைகிறது. அப்ப இது ரெண்டையுமே நம்ம வந்து பின்னுக்கு தள்ள வேண்டி இருக்கு, எதிர்த்து போராட வேண்டி இருக்கு. இது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க என்று சொல்வதும் எதிர்பார்ப்பதும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஒட்டுமொத்த சமூக இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் இணைந்து இதை வந்து கையில் எடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஜனநாயக பெண்கள் இயக்கங்கள் ஏற்கனவே இதுல வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால மற்ற அமைப்புகள், அரசியல் கட்சிகள் அவர்கள் நடத்துகிற இந்த போராட்டத்தில் இணைய வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நாடு முன்னேறுவதற்கு பதிலாக மிக மிக மோசமாக பின்னோக்கி போகும் என்பதை இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது.